தேவ ஜனமே உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அவருடைய கிருபை சமாதானம் உங்களோட இருக்கட்டும். பாருங்க, பவுல் அப்போஸ்தலன் எழுதுறாரு, நல்ல போராட்டம், விசுவாசத்தின் நல்ல போராட்டம். கர்த்தரை விசுவாசிக்கணும். விசுவாசம்னா என்னன்னே தெரியாம இன்னைக்கு அநேக மக்கள் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. விசுவாசம் என்பது என்ன? கர்த்தர் மேல வைக்கிற நம்பிக்கையா, இல்லை நன்றி உணர்வா? என்ன அது? எதுவுமே நடக்காது. அப்படிங்கிற சூழ்நிலை அங்கே ஒன்று நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு சாதகமாக அற்புதம் நடக்கும். வசனம் சொல்லுது, காணப்படாதவர்களே நிச்சயம், நம்பப்படுகிறவருடைய உறுதி. இதுதான் விசுவாசங்கிறாங்க, பைபிளில் எழுதியிருக்கு. ஆனால் நிச்சயமாக உங்களால் அதுக்கு அந்த நம்பிக்கைக்குரிய காரியமே இருக்காது, அங்கே சூழ்நிலையே இருக்காது. ஆனால் அங்கே உங்களுக்கு கர்த்தர் அற்புதம் செய்வார், உங்களுக்காக செய்வார். எல்லாவற்றையும் படைத்திருக்கிற அந்த சர்வ சிருஷ்டிகர், சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்கள் ஒருத்தருக்காக இறங்கி வர்றது தான் பெரிய ஹானர் உங்களுக்கு. உங்கள் விசுவாசத்தை நீங்கள் தெய்வத்தின் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கையை அவர் கனப்படுத்துகிற தேவனாக இருக்கார். இப்போ நீங்கள் என்ன செய்யணும்? தேவையற்ற இடங்களில் போய் நின்றுக்கிட்டு, கர்த்தருக்கு பிரியமில்லாத இடங்களில் நின்று தேவையில்லாத போராட்டத்தை வாழ்க்கையில் வாங்கிக்கிட்டு ஏன் அப்படி ஒரு கஷ்டத்தை படணும்? கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற, ஆத்துமாக்களுக்காக பரிதவிக்கிற, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுக்கிற ஒரு நல்ல போராட்டத்தை உங்கள் வாழ்க்கையில் கடந்து வாங்க. அங்கே நித்தியமாக நல்ல ஒரு கிரீடத்தை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருப்பார். எப்படி நீங்கள் தேவையில்லாத போராட்டத்தில் ஏன் நீங்கள் சிக்கணும்? நீதியின் கிரீடத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார், மகிமையின் கிரீடத்தை கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறார், வாடாத கிரீடத்தை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். உங்களுக்குன்னு பெரிய சேனைகளை உங்களோடு கூட இருக்கும்படியாக வைத்திருக்கிறார். தூதர்கள் கூட்டங்களை உங்களுக்கு வைத்திருக்கிறார். நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. தேவையற்ற சூழ்நிலைகளில் போய் சிக்காமல் கர்த்தர் உங்களுக்கு வகுத்து கொடுத்துருக்கிற பாதைகளை கடந்து போய் உங்கள் விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்க. உங்கள் விசுவாச ஓட்டத்தை நல்லபடியாக முடியுங்க. உங்கள் நல்லபடியாக உங்கள் விசுவாச வாழ்க்கையை நீங்கள் கடந்து போங்க. கர்த்தர் உங்களை பிரியப்படுத்துகிற தேவன்.